Parallel Realities Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அந்த முறைகேடுகளை பற்றி பெரிய விவாதம் நடக்காமல் இந்த தேர்தல் முடிவோடு சேர்ந்து இது போய்விட வேண்டும் என்று திட்டமிட்ட சதி என்பதுதான் என்னுடைய கருத்து. கிரேஸ் மார்க் யாருக்கு கொடுக்கற? நீ கேண்டிடேட் உள்ள வந்துட்டான், நீ கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு லேட் ஆச்சு, அதுக்காக கிரேஸ் மார்க் கொடுக்கறேன்னா நான் எனக்கு பஸ் கிடைக்கலையே, அரை மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் கழிச்சு தான் நீ வந்து கொஸ்டின். அப்ப நீ என்ன சொல்ற? ஹாஃப் அன் அவர் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப கூட நீ சொல்லல நான் கிரேஸ் மார்க் கொடுப்பேன். அந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுத்த? ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்த. நீ அந்த பிள்ளைகளுக்கு ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா அதே மாதிரி இந்த பையனுக்கு லாஸ் ஆச்சு, நீ காம்பன்சேட் பண்ணீங்க டைம் லாஸ். அப்ப இவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுத்திருக்கணும். ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரா டைம், ஒருத்தனுக்கு கிரேஸ் மார்க். எந்த ஒரு நியாயம்? வெளியில ஹாலை விட்டு பேப்பரோட ஒரு பையன் வெளியில வந்துட்டா அதுக்கு பேரு பேப்பர் லீக்கா இல்லையாங்க? பேப்பர் லீக் தான். அப்ப ஆனா என்டிஆர் என்ன சொல்லிச்சு? லீக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு. நீட் என்பது சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். எங்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 720க்கு 720 வாங்கினாங்க. பக்கம் பக்கமா விளம்பரம். எங்க நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 700ல இருந்து 710 வரைக்கும் இவ்வளவு பேர் வாங்கினாங்க. எங்க நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இத்துணை 1000 பேர் MBBSல சேர்ந்திருக்காங்க. பக்கம் பக்கமா விளம்பரம். யார் கொடுக்கிறது? கோச்சிங் சென்டர் கொடுக்குது. இந்த பையன் எங்க ஃபீஸ் கட்டியிருக்கான்? பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டான். ஓகே. பள்ளிக்கூடத்திலேயே கோச்சிங் சென்டர் கட்ட வேண்டிய ஃபீஸும் கட்டிட்டான். பள்ளிக்கூடத்திலே கட்டிடுறாங்க. அதாவது அந்த கோச்சிங் சென்டர் பள்ளிக்கூடத்திலே உட்கார்ந்து பில்லு போட்டுக்கும். சரிங்களா? அப்ப இந்த பையன் ரெண்டா, இந்த பயாலஜி குரூப் எடுத்தால ரெண்டா பிரிஞ்சிடும். தாவரவியல் விஞ்ஞானி, விலங்கியல் விஞ்ஞானி, இயற்பியல், வேதியியல் விஞ்ஞானி கிடைக்காம போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வகையான தேர்வு முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதே பிரதான வேலைன்னு தள்ளுறாங்க பிள்ளைகளை. இது மிகப்பெரிய ஆபத்து. நான் சொன்னோம், 200 மார்க் வாங்கினவங்க கூட வாங்கிட்டான. நீட்ல 200 மார்க் வச்சிருக்கிறவன் MBBSக்கு போயிட்டான். நீ 450 மார்க் வாங்கி இருக்கிற, ஏண்டா போல அப்படின்னு சொல்லி கேட்டா என்னால 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வருஷத்துக்கு கட்ட முடியல. ஆனால் உள்துறை அமைச்சகம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக எந்த காரணமும் இல்லாமல் தேவையற்ற கேள்விகளை, பொருத்தமில்லாத கேள்விகளை, அறிவியல் பூர்வமாக கேட்க முடியாத கேள்விகளை கேட்டு திரும்ப திரும்ப அந்த மசோதாவை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் சளைக்காம பதில் சொல்லிட்டு இருக்கு. ஏற்கனவே கேட்ட கேள்வியை வேற மாதிரி மாத்தி திரும்ப கேட்கிற, அந்த கேள்விக்கு இதுதான் பொருள், அதுக்கு இதுதான் பதில், இந்த கேள்விக்கு அதே தான் பொருள், அதே தான் பதில் அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் தமிழ்நாடு அரசு சொல்ல மாட்டேங்குது? என்னால புரிஞ்சுக்க முடியல. பாருங்க, ஒன்றிய அரசு போன வாட்டி இதுதான் கேட்டாங்க. இதுல என்ன சீக்கிரசி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன சீக்கிரசி இருக்கு? இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல தோத்ததற்கு காரணம், தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல டெபாசிட் இழந்ததற்கு காரணம், வாரணாசியில பிரதமர் 2 சுற்றுல 5000 வாக்குகள் பின்தங்கி இருந்ததற்கு காரணம் யாருன்னு கேட்டா திரு அண்ணாமலை அவர்கள் உயிரே போனாலும் நீட்டை ரத்து செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால. உத்தரப்பிரதேஷ் உட்பட, ராஜஸ்தான் உட்பட, மகாராஷ்டிரா உட்பட நீட்டினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிக் கொண்டிருக்கு. மகாராஷ்டிரால இருந்து கோட்டால போய் படிச்ச பையன் தற்கொலை பண்ணிட்டான்ற செய்தி வந்ததாங்க. சில ஸ்கூல்ல நீங்க நீட்டோட சேர்ந்து இருந்தா தான் அட்மிஷன், இல்லைன்னா உனக்கு எதுக்கு பயாலஜி, நீ வேற குரூப்புக்கு போயிரு. நீங்க வணிக மையத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல டபுள் மடங்கு ஆகிட்டீங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி நம்முடன் இருக்கிறார் கல்வியாளர் மரியாதைக்குரிய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி, நலமா இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க தற்போது மீண்டும் ஒரு நீட் தொடர்பான விவகாரம் பரபரப்பாக பேசுபடும் பொருளாக உருமாறி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மற்ற கட்சிகள் அப்படின்னு எல்லோருமே பேசியிருக்கிறாங்க. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான அந்த நாள், அந்த வெளியான முடிவுகளுக்கு குளறுபடிகள் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, இதுல குளறுபடி, இதுல முறைகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கல்வியாளர்கள் நிறைய பேர் பேசிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை உங்களுக்கு கேள்விப்பட்ட போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன? தேர்தல் முடிவுகள், அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாற அன்னைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நான் நீட்
என்னுடைய ரிசல்ட்டை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்தியாவினுடைய சூழல் புரிந்து கொண்டு சொல்கிறார்களா, மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு சொல்கிறார்களா, அல்லது தாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறை மறைப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்ற அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்களா? ஏனென்றால் உங்களுக்கு 1ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்கள் 2ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், 2ஆம் தேதி கூட உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி இரவு முழுக்க வந்து உங்களுக்கு எக்ஸிட் போலை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. 3ஆம் தேதி எதுவுமே நடக்கலை, ரொம்ப அமைதியாக இருந்தது. அப்போ 3ஆம் தேதி கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் 2 நாள் கழித்து ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரியா 4ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய முறைகேடுகளின் உச்சமாக 2024 இருந்தது என்பதை உணர்ந்து அந்த முறைகேடுகளை பற்றி பெரிய விவாதம் நடக்காமல் இந்த தேர்தல் முடிவோடு சேர்ந்து இது போய்விட வேண்டும் என்று திட்டமிட்ட சதி என்பதுதான் என்னுடைய கருத்து. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியுடைய திட்டமிட்ட சதி. ஏன்னா நீங்க கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரூல்ஸ் சொல்லணும். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? சந்தேகம் இருந்து அந்த கேள்வியை நீ எழுதி அந்த கேள்வி தவறு என்று சொன்னால் நீ பெற்ற மதிப்பெண்ணிலிருந்து 1 மதிப்பெண் பிடுங்கி விடுவேன்னு சொன்னீங்க. நான் கோச்சிங் சென்டர் போனது எதுக்காக? நெகட்டிவ் மார்க்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக. எனக்கு சந்தேகமா இருந்தா அந்த கேள்விக்கு நான் பதில் எழுதக்கூடாது. ஏன்னா சந்தேகமா இருக்கிற கேள்வியை நான் எழுதிட்டா எனக்கு 1 மார்க் போயிடும். நான் கஷ்டப்பட்டு 4 மார்க் வாங்கியிருக்கிறேன், வாங்கின மார்க்கே தக்க வைக்கணும். அப்படிதான் நான் யோசிப்பேன். அப்ப எனக்கு எதெல்லாம் சந்தேகமா இருக்கோ, எனக்கு 90% ஷுவரா இருந்தா கூட நான் அதை அட்டென்ட் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க 4 மார்க் கொடுத்திருக்கீங்களா? எப்படி 2 கேள்வினா 8 மார்க் கொடுத்திருக்கீங்களா? முழு மார்க் கொடுத்திருக்கீங்களா? எப்படி நீங்க டைமுக்காக நான் மார்க் கொடுத்தேன்னு சொல்றீங்களா? எப்படி கிரேஸ் மார்க் நான் நேரடியாக கொடுத்திருக்கேன். கிரேஸ் மார்க் 1 மார்க் கொடுத்தீங்களா? 2 மார்க்? ஏன்னா உங்களுக்கு அந்த கேண்டிடேட்டை ரைஸ் பண்றாங்க கொஸ்டின். நீ வந்து 4 நாளா தானே வரணும். 4 நாளா வந்தா உங்களுக்கு வந்து 16க்கு அப்புறம் 20 தானே வரணும். 16க்கு அப்புறம் 20 வரணும்னா நடுவில் எப்படி 18 வந்தது 19 இதுன்னு யார் வேணாலும் கேட்பாங்க. ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை கூட கூட்டல் கழித்தல் தெரிந்த குழந்தை, எந்த குழந்தை வேணாலும் இந்த கேள்வியை வந்து கேட்கும். அப்பதான் என்ன சொல்றாங்க? நாங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பேன். கிரேஸ் மார்க் கொடுக்கிற கான்செப்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருக்குன்னு நீ ப்ரோச்சர்ல சொன்னியா? நீ சொல்லாம, நீ உன்னுடைய பப்ளிக் நோட்டீஸ்ல சொல்லாம, உன்னுடைய அறிவிப்புல எதுலையுமே சொல்லாம நீயா ஒரு முடிவை எங்க இருந்து எடுத்த? 2வது கிரேஸ் மார்க் யாருக்கு கொடுக்கற? நீ கேண்டிடேட் உள்ள வந்துட்டான், நீ கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு லேட் ஆச்சு, அதுக்காக கிரேஸ் மார்க் கொடுக்கறேன்னா நான் எனக்கு பஸ் கிடைக்கலையே, நான் லேட்டா வந்தேனே, நான் லேட்டா வந்ததுக்காக என்ன செக் பண்றேன்னு நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டியே. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெயின்ல இப்படி நான் வர முடியாம போனதுக்கு நீ கிரேஸ் மார்க் கொடுப்பியா? எந்த அடிப்படையில் நீ கிரேஸ் மார்க் கொடுத்த? கிரேஸ் மார்க்கை எப்படி கொடுக்க முடியும் நான் கேட்கிறேன். இந்த இத்தகைய தேர்வுல நீ எப்படி கிரேஸ் மார்க் கொடுக்க முடியும்? இல்ல ஒரு கோர்ட், அபெக்ஸ் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மென்ட் எடுத்து காமிச்சு NTA சொல்றாங்க, பாருங்க இதன் அடிப்படையில் நான் கொடுத்து ப்ரோச்சர்ல சொல்லுன்னு சொல்றேன். ப்ரோச்சர்ல நீ சொல்லணும்ல, நீ வந்து உன்ன பப்ளிக் நோட்டீஸ்ல நீ சொல்லணும்ல, நீ வந்து உன்னுடைய அறிவிக்கையில் இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இந்த நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, மக்கள் எல்லோருக்கும் தெரியுமா? எல்லா பத்திரிகையிலும் அந்த தீர்ப்பு வெளிவந்ததா? அப்போ யாருக்குமே தெரியாமல் ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தீர்ப்பை பற்றி எதுக்கு நீ பேசல? ஏன் சொல்லல? இப்படி ஒரு தீர்ப்பு இருக்கு, எனவே நாங்க கிரேஸ் மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கணுமே. நீங்க பதட்டப்பட வேண்டியதில்லை. கொஸ்டின் பேப்பர் அது பதட்டத்தை குறைச்சிருக்கோம்ல, நல்லது தானே. முன்கூட்டி சொல்லியிருந்தா நல்லது தானே. நீங்க 10 மணிக்கு ஹாலில் நீங்க கரெக்டா வந்து உட்கார்ந்துட்டீங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தப்பா கொடுத்துட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிருச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சிக்கல் ஆயிருச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லல? 2வது ஒரு சென்டர்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்து வெளியில காமிச்சாங்களா இல்லையா? இது வந்து எங்க மொழி தாள் அல்ல, நாங்க கேட்ட மொழியில கொடுத்த தாள் இல்ல, இது வேற மொழியில கொடுத்திருக்கீங்க. இந்த மொழியில கொடுத்தா நான் எப்படி வந்து வெளியில ஹாலை விட்டு பேப்பரோட ஒரு பையன் வெளியில வந்துட்டா அதுக்கு பேரு பேப்பர் லீக்கா இல்லையாங்க? பேப்பர் லீக் தான். அப்ப ஆனா NTA என்ன சொல்லிச்சு? லீக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேமரால எடுத்திருக்காங்க, கையில பிள்ளைங்க கிட்ட இப்படி இருக்கு. நீங்க அதை ஜூம் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத கொஸ்டினை முடியும். within few minutes வந்துட்டான் வெளியில, within few minutesல வெளியில வந்துட்டான்.
அந்த பிரின்சிபலுக்கே புரியல என்ன நடக்கு. அந்த அந்த சீஃப் சூப்பரண்டோ யார் அந்த அந்த கல்வி நிலையத்துக்கு நிர்வாகியா இருந்திருப்பாரோ அந்த நிர்வாகிக்கு என்னன்னா அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர்கிட்ட ஒரு பண்டில் கொடுத்து அந்த பண்டில 10 மணிக்கு தான் ஓபன் பண்ணணும் கொடுக்கும் சொல்லியிருப்பாங்க. அவர்கிட்ட கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓபன் பண்ணாரு, கொடுத்தாரு. ஆனா அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தான் என்ன மொழியில கொடுத்தோன்னு தெரியும். அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரம் கழிச்சு தான் நீ வந்து கொஸ்டின். அப்ப நீ என்ன சொல்ற, half an hour நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அப்ப கூட நீ சொல்லல நான் கிரேஸ் மார்க் கொடுப்பேன்ட்டு. அந்த பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுத்த, half an hour எக்ஸ்ட்ரா கொடுத்த. நீ அந்த பிள்ளைகளுக்கு half an hour எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா அதே மாதிரி இந்த பையனுக்கு லாஸ் ஆச்சு, நீ காம்பன்சேட் பண்ணீங்க டைம் லாஸ். அப்ப இவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுத்துருக்கணும். ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரா டைம், ஒருத்தனுக்கு கிரேஸ் மார்க். எந்த ஒரு நியாயம்? சமமா தானே இருக்கணும். அப்போ நீ இஷ்டத்துக்கு நடத்துவ, அப்படிதானே? இஷ்டத்துக்கு நீ நீ நினைச்சா ரூல்ஸை மாத்திப்ப. அப்ப யாரோட நன்மைக்காக? இதை தொடக்கத்திலிருந்து காமிக்கிறவங்க நாங்க. இன்றைக்கு நேத்து இல்லைங்க, 2017-18 இருந்து இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி 718-19 மதிப்பெண்ணே வந்தது கிடையாது. அதுவும் இந்த முறை 67 பேர் சென்டம். அதாவது ஒரு முறை வந்து 4 பேர் வாங்கியிருக்காங்க. 720க்கு 720 4 பேர் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. போனாலும் தமிழ்நாட்டில் பிரபஞ்சன் ஒரு தம்பி வாங்கினாரு. ஆனா 62 பேருன்றது ஒரு பெரிய 60க்கு மேல அப்படின்னு சொல்றது பெரிய எண்ணிக்கை. ஒன்று. ரெண்டாவது அது இந்த எண்ணிக்கை வாங்கினவன் கிரேஸ் மார்க் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. 720 மார்க் வாங்கினவன்லயும் கிரேஸ் மார்க் வாங்கினவன் இருக்கிறான்றாங்க. என்ன சென்டம் அடிச்சவரும் கிரேஸ் மார்க்கா? சாதாரணமா கிரேஸ் மார்க் மாடரேட்டிங் மார்க்லாம் யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கிற குழந்தை, அது நல்லா எழுதி இருக்க வேண்டியது, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக எழுதல, கிட்ட வந்துருச்சு, 35 மார்க் வாங்க வேண்டிய குழந்தை 30 மார்க் வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து 5 மார்க். அல்லது கேள்விகள் ரொம்ப கடினமா கேட்டிருக்கோம், அந்த அந்த குழந்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொஸ்டின் பேப்பரை ரொம்ப டஃப் ஆக்கிட்டோம், அதனால அந்த குழந்தை ப்ரிப்பேர்ட் ஆகல, எனவே நான் ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுன்றது வேற. ஆனா நீ வந்து தலையில வந்து ரிப்பன் கட்டக்கூடாதுன்னு சொல்ற, தலைவிரி கோலமா வரணும்னு சொல்ற, உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற, யாராவது ஒரு குடும்பத்துல தனக்கு அன்பா கொடுத்த சட்டைய போட்டுட்டு வந்துட்டான்னா அந்த சட்டை நீளமா இருந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவன் நினைக்கிறான் இது ராசியான சட்டை, இது போட்டு வந்தா எங்க மாமா கொடுத்தாரு, சித்தப்பா கொடுத்தாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக சட்டை, அந்த சட்டையை கத்திரிக்கோல் வச்சு வெட்டி இருக்கிற. இந்த அளவுக்கு அக்கிரமம் அநியாயம் பண்ணிட்டு நீ வந்து ஒரு கேள்வித்தாள வேற மொழியில கொடுப்ப, அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு சரியா கொடுப்ப, கேட்டா நான் அரை மணி நேரம் கூடுதலா கொடுத்துட்டேன்னு சொல்லுவேன். ஆனா இன்னொரு பையனுக்கு நேரம் காம்பன்சேட் பண்றதுக்காக நான் கிரேஸ் மார்க் கொடுப்பேன்ற, இது ஏன் நீ முன்னாடி சொல்லலன்னு கேட்கிறேன். நீ வந்து கீ ரிலீஸ் பண்றிய, கீ ரிலீஸ் பண்ணும் போதா சொல்லியிருக்கணும்ல. இப்படியான புகார் வந்திருந்தது, அப்படியான புகாருக்கு எங்க கிட்ட மாடரேட்டிங் மார்க் இருக்கு, எனவே அந்த மாடரேஷனுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லணும்ல. தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குல உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நுழைவுத் தேர்வை ரத்து செய்து ஒரு சட்டம் இயற்றியது. நுழைவுத் தேர்வை ரத்து செய்து சட்டம் இயற்றிய போது அது வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த சட்டம் செல்லுன்ற தீர்ப்பு வந்தது. அந்த நீதிமன்றத்தில் ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா சிபிஎஸ்சில இருந்து ஒரு புள்ள எழுதியிருப்பான், ஐசிஐசியில் எழுதியிருப்பான், ஸ்டேட் போர்டு எழுதியிருப்பான். அப்போ நீங்க போர்டு எக்ஸாமை வச்சு நீங்க மார்க் போட போறீங்கன்னா நீங்க எப்படி வந்து எந்த ஃபார்முலா வச்சு ஈக்குவலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபார்முலா கொடுத்தாங்க. ஜட்ஜ்மெண்ட்ல அது இருக்கு. இப்போ நாம கூட என்ன சொல்றோம், போர்டு எக்ஸாம் வச்சு இப்போ மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோமே, அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மசோதால இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கோம். நாம எப்படி மாடரேட் மார்க் கொடுப்போம், எப்படி வந்து நார்மலைசேஷன் கொண்டு வருவோம், சிபிஎஸ்சில 500 மார்க் இங்க 600 மார்க்னா அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு என்ன ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுவோம் நம்ம சொல்றோமே, எல்லாமே கருப்பு வெள்ளையில எழுதி வச்சிருக்கோமே. அப்போ நீ ஏன் அந்த மாதிரி நடந்துக்கல? அப்போ இதுல இருந்து எது நிரூபம் ஆகுதுன்னா, தொடக்கத்திலிருந்து நாங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தோம், எல்லாரும் கூட கேட்டாங்க, எங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்களே இது நியாயமான்னு கூட கேட்டாங்க. நாங்க பயன்படுத்த ரொம்ப மென்மையான வார்த்தைன்னு நினைக்கிறேன், அது இன்னைக்கு நியாயப்படுத்தி இருக்கு. நீட் என்பது சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். அது தேர்வு என்றே சொல்லக்கூடாதுன்றது, அது தேர்வே கிடையாது, அது ஒரு நடைமுறை. அந்த நடைமுறை யாருக்கான நடைமுறைன்னு கேட்டா சந்தைக்கான நடைமுறை. அந்த சந்தை தான் தீர்மானிக்கிறது யாரு வர முடியும்ன்றதை தீர்மானிக்கிறது யாருன்னா சந்தை தான். நீங்க யாரோ ஒருவர் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போயிட்டு எந்த கோச்சிங் கிளாஸ்க்கு போகாம யாரோ ஒருத்தர் 400 மார்க் வாங்கியிருக்கலாம், 500 மார்க் வாங்கியிருக்கலாம், 600 மார்க் வாங்கியிருக்கலாம். இந்த யாரோ ஒருத்தர் யாரு? 23 லட்சத்துல ஒருத்தர், 23 லட்சத்துல ஒருத்தர். ரைட் ஆனரபிள் சீனிவாஸ் சாஸ்திரி ஒருத்தர் தான் சில்வர் டங் சீனிவாஸ் சாஸ்திரின்னு பேர் வாங்கினாரு.
அப்ப ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியோட நிறைய பேர் படிச்சாங்களே, அவங்க எல்லாம் ஏன் ஆங்கிலத்தை அவ்வளவு சரளமாக பேசக்கூடியவர்களாக? ஏன் நேரு இல்லையா, காந்தி இல்லையா? அவர் சமகாலத்துல நேருவுக்கு அந்த பேர் கிடைக்கல, காந்திக்கு அந்த பேர் கிடைக்கல, சீனிவாச சாஸ்திரிக்கு மாத்திரம்தான் சில்வர் டங் சீனிவாச சாஸ்திரி என்று ஆங்கிலத்தை அரசி மொழி பேசக்கூடியவர். அப்போ இதெல்லாம் விதிவிலக்கு, இதெல்லாம் விதிவிலக்கு. அப்போ விதிவிலக்கை நீங்க நியாயப்படுத்த முடியாது. பக்கம் பக்கமாக விளம்பரங்கள். எங்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 720க்கு 720 வாங்கினாங்க. பக்கம் பக்கமா விளம்பரம். எங்க நிறுவனத்தை சார்ந்தவர்கள் 700ல இருந்து 710 வரைக்கும் இவ்வளவு பேர் வாங்கினாங்க. எங்க நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இத்துணை 1000 பேர் MBBSல சேர்ந்திருக்காங்க. பக்கம் பக்கமா விளம்பரம். யார் கொடுக்கிறது? கோச்சிங் சென்டர் கொடுக்குது. இன்றைக்கு பல பள்ளிக்கூடங்கள்ல 2 செக்ஷன் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு செக்ஷன் வந்து நான் நீட் ஸ்டூடெண்ட் செக்ஷனா. அதுக்கு யார் பாடம் நடத்துவாங்கன்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கோங்களேன், மேக்ஸ் பயாலஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, CBSE ICSEல எதுல வேணாலும் மேக்ஸ் பயாலஜி எடுக்கிறீங்கன்னு சொன்னா, சில ஸ்கூல்ல 2 செக்ஷன், நீட் வித் +2 இல்ல வெறும் +2. என்னங்க இது புதுசா இருக்கு? புதுசாலாம் இல்லைங்க. உங்களுக்கு வந்து முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டே அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாருங்க, டம்மி ஸ்கூல்ன்ற வார்த்தையை. ஒரு முதலமைச்சரா இருக்கும்போது சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், அவர் அன்றைக்கு தேதியில சீஃப் மினிஸ்டரே சொன்னார் டம்மி ஸ்கூல் கான்செப்ட். டம்மி ஸ்கூல் கான்செப்ட் என்ன அர்த்தம்னா, பள்ளிக்கூடத்துல குழந்தையை சேர்த்துருவீங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க, ஆனா புள்ள எங்க படிச்சிட்டு இருக்கோம்னா கோச்சிங் சென்டர்ல படிச்சிட்டு இருக்கோம். இப்ப நாங்கெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்க போகுதுங்க. கிளாஸ் ரூம் வந்து டீச்சிங் நடக்குதுல்ல, டீச்சிங் லேர்னிங் நடக்குதுல்ல, அது அப்படியே மாறி இங்க கோச்சிங்கா மாறப்போகுது. இனிமேல டீச்சிங் நடக்காது, லேர்னிங்கே நடக்காது. அப்படின்னா எதிர்காலத்துல விஞ்ஞானிகள் கிடைக்காம போயிருவாங்க. தாவரவியல் விஞ்ஞானி, விலங்கியல் விஞ்ஞானி, இயற்பியல் வேதியியல் விஞ்ஞானி கிடைக்காம போயிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வகையான தேர்வு முறைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதே பிரதான வேலைன்னு தள்ளுறாங்க பிள்ளைகளை. இது மிகப்பெரிய ஆபத்துனா சொன்னோம். அப்போ வந்து பலருக்கு புரிந்தும் புரியாத மாதிரி நடிச்சாங்க. ஆனா உங்களுக்கு இந்த கல்வியல் செயல்பாட்டுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் முழுமையா புரியாதவர்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு நம்ப முடியாத அளவுக்கு குழப்பத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு பெரும்பகுதி லட்சக்கணக்கான பெற்றோர்கள் தெளிவாயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு இப்ப கூட 23 லட்சம் இல்லையா? 23 லட்சத்துல பாஸ் பண்ணிருக்கிறது எவ்வளவு? 13 லட்சம் தான் சொல்றாங்க. அது கிளியர் பண்ணி, பாஸ் ஃபெயில் கிடையாது, கிளியர் பண்ணிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 10ல இருந்து 13 லட்சம் பேர் என்ன ஆகல? கிளியர் ஆகல. அப்ப கிளியர் ஆகாதோட நிலைமை என்னன்னு பாத்துக்கோங்க. இந்த 13 லட்சம் பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்தியா முழுக்க 1 லட்சத்துக்கு மேல சீட் இருக்கு அவங்களுக்கு. அப்ப மிச்சம் 12 லட்சம் பேரோட நிலைமை என்ன? 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் தான் வச்சுக்கோங்க. 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம்னா 3 லட்சம் கூட வச்சுக்கோங்க, வெளிநாட்டுக்கு போறவன் எல்லாம் சேர்த்து. மிச்சம் 10 லட்சம் பேரோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த 10 லட்சம் தான் ரிப்பீட்டர், நீட் சேலஞ்சர். 1 வருஷம் கிடையாதுங்க. ஹையர் செகண்டரி முடிச்சிட்டு 1 வருஷம் வந்து அவன் நீட் கோச்சிங் போறான். அதுல வந்து மார்க் 400 மார்க் வாங்கினா, 500 மார்க் வாங்கினா, ஆனா சீட் வாங்க முடியல. ஏன் சீட் வாங்க முடியல? 200 மார்க் வாங்கினவன் கூட வாங்கிட்டான். நீட்ல 200 மார்க் வச்சிருக்கிறவன் MBBSக்கு போயிட்டான். நீ 450 மார்க் வாங்கியிருக்கிற, ஏண்டா போல அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னால வந்து 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வருஷத்துக்கு கட்ட முடியல. அப்படின்னா 5 வருஷத்துக்கு 75 லட்சத்துல இருந்து 1.25 கோடி ரூபாய் கட்ட முடியல. அப்ப யாருக்கு 75 லட்சத்துல இருந்து 1.25 கோடி கட்ட முடியுமோ அவங்க போயிட்டாங்க. அப்ப 400 மார்க் 500 மார்க் வாங்கினவன் யாரு? ரிப்பீட்டர் ஆகிறான். இப்போ என்ன, இப்போ உங்க குழந்தை இருக்கு, எங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, என்ன சொல்லுவோம்? சாதாரண மனநிலையிலிருந்து என்ன சொல்லுவோம்? டேய், இந்த அட்டெம்ப்ட் 500 வாங்கிட்டு இல்லடா, இன்னொரு வருஷம் பரவாயில்லடா, போனா போகுது, எதையோ அடமானம் வச்சு கட்டுறேன்டா, போ, ஒரு முயற்சி பண்ணு. சரி, புள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டானே அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவான். அவனும் என்ன செய்வான்? சரி, நம்ம அப்பா இவ்வளவு ஏற்கனவே இந்த செலவு தாங்க குழந்தைகளை பெரிய அளவுக்கு பாதிக்குது. உங்களுக்கு 15 வயசுல இருந்து 18 வயசு இருக்கு பாருங்க, உலகத்தினுடைய நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற வயசு. அப்பாவோட கஷ்டம், அம்மாவோட கஷ்டம், ஐயோ நம்ம அவங்க வைத்த கட்டி நமக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்களே, அவங்க செலவெல்லாம் குறைச்சி எது அக்காக்கு செலவு பண்ணாம, தங்கச்சிக்கு செலவு பண்ணாம எனக்கு செலவு பண்றாங்களே, இப்படி அந்த பிள்ளைங்க மனசுல என்னென்ன மாதிரி போராட்டங்கள் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த போராட்டத்தோட பையனை 2வது முறை, அந்த பொண்ணை 2வது முறை படிக்க வைக்கிறாங்க. 2வது முறை, அதனாலதான் கேம்ப்னு சொல்றோம். 2வது முறை என்ன ஆகணும்? உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகணும்ல. சில நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகுது, சில நேரத்தில் டிக்ரீஸ் ஆகுது. போன வாட்டி எடுத்த 540 மார்க் இந்த வாட்டி வரல, இந்த வாட்டி அதை விட கம்மி ஆகுது. சில கேஸ்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, போன வாட்டி 540, இந்த வாட்டி 600. ஆனா இந்த வருஷம் நடந்திருக்கிற மாதிரி 650க்கு மேல எடுத்தவன் நிறைய பேர், 30,000 பேர் இருக்காங்க. முடிஞ்சு வச்சு
அப்ப கட் ஆஃப் ஏறும். முடிஞ்சு தமிழ்நாட்டுல அவனை தவிர வேற யாருக்குமே கவர்மெண்ட் சீட்டு கிடையாது. நீங்க 30,000 பேர் சொன்னதுல எத்தனை பேர் தமிழ்நாடுன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல எத்தனை சீட் இருக்குன்னு பாருங்க கவர்மெண்ட் சீட்டு. அது மொத்தமே நீங்க சொல்ற அந்த எண்ணிக்கையில முடிஞ்சு போச்சு. அதுக்கு கீழே வாங்கின ஒருத்தனுக்கு கூட கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காது. அப்ப கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காம நான் பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நான் போனேன்னா என்ன நடக்கும்? 15 லட்சத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கட்டணுங்க. ஃபீஸுங்க. கம்மியா மார்க் எடுத்தவங்க பணக்காரங்க சேர முடியும். ஆமாங்க. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க? வணிக மையத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. 3 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் இருந்தது. இந்த 3 லட்சம் 6 லட்சம் ஃபீஸ் ரொம்ப அதிகம். இந்த 3 லட்சம் 6 லட்சம் ஃபீஸோட சேர்த்து இவங்க லஞ்சம் கொடுக்குறாங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் உங்களுக்கு 92வது நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை எடுத்து பிடிச்சு பாருங்க. 50% பேர் பாஜக உறுப்பினர்கள் இருந்த நாடாளுமன்ற நிலைக்குழு. அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுட அறிக்கையில அவங்க எண்ணிக்கை அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. 50 lakh செலவு பண்ணாம ஒருத்தர் MBBS பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க. எனவே அந்த 50 lakh செலவு பண்ணவன் தான் பாஸ் பண்ணணும்னு சொன்னா அது அந்த நடைமுறை தப்பு. இதெல்லாம் எங்க நடக்குது? தனியார் கல்லூரியில் நடக்குது. எனவே தனியார் கல்லூரியில் நடக்கிற முறைகேட்டை தடுப்பதற்காக, அங்க நடக்கக்கூடிய வணிக கொள்ளையை தடுப்பதற்காக ஒரு நடைமுறை வேண்டும் சொல்லிதான் அவங்க பொது நுழைவுத் தேர்வுன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்தந்த மாநிலங்களை விலக்கி வைத்து விட்டுனாங்க. அப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு என்ன தெளிவா தெரிஞ்சிருக்கு? தப்பு அரசு கல்லூரியில நடக்கல. தப்பு எங்க நடக்குது? பிரைவேட் காலேஜ் நடக்குது. அப்ப பிரைவேட் காலேஜ் தான் நீ கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப பிரைவேட் காலேஜை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்னு நீ நடத்து. இந்த டெஸ்ட் பொதுவா கூட நீ நடத்து. ஆனா ஒரு மாநில அரசாங்கம் எனக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டியதில்லை, என்னோட நடைமுறையில நான் சரியா பண்றேன்னு சொன்னா, அட்மிஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, வெளிப்படைத்தன்மையோடு இருக்குன்னு சொன்னா அந்த மாநிலங்களுக்கு விலக்கு கொடுத்துடணும். அந்த மாநிலங்கள் திணிக்க கூடாது. நாடாளுமன்றத்துடைய நிலைக்குழு அறிக்கை இருக்கு. அந்த அறிக்கையை மீறி தான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருந்த அரசு இந்த நீட்டை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை இப்ப என்ன பண்ணாரு? கண்ணுல எடுத்து ஒத்திக்கிட்டார், கையெடுத்து கும்பிட்டார். முதல்ல நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரே, நாடாளுமன்றத்துக்குள்ள அவர் வந்து கால நாடாளுமன்றத்தோட படிக்கட்டை தொட்டு வணங்கி உள்ளே போனார். இது வரைக்கும் எந்த பிரதமர் அது பண்ணதில்லை. என்னடா நாடாளுமன்றத்துடைய படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு போறாரேன்னு பார்த்தா நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாம மசோதா நிறைவேற்றினார். இப்ப நாடாளுமன்றத்தை செல்லா காசாக்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த மதிப்பில்லாமல் செய்வது என்று நாடாளுமன்றத்தை எப்படியெல்லாம் சீர்குலைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சீர்குலைத்தவர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதாக இருந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 246 கீழ் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கக்கூடிய மசோதா பிரிவு 254 உட்பிரிவு 2 கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு கூறு. 254 உட்பிரிவு 2 என்ன சொல்லுது? முரண்பாடு இருக்குமேயானால் முரண்பாட்டை களைவதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் சொல்லுது. அப்ப முரண்பாடு வரும்னு தெரியும். அப்படி முரண்பாடு வந்தால் அந்த மாநிலத்திற்கு நிவாரணம் வேண்டும்னு தெரியும். அந்த நிவாரணம் கொடுப்பதற்கான வழிதான் குடியரசுத் தலைவர் கிட்ட ஒப்புதல். குடியரசுத் தலைவர் கிட்ட ஒப்புதல் கேட்பதன் நடைமுறை என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த சட்டம் யார் எதுக்கு செல்லாது? ஒரு மாநிலத்திற்கு மட்டும் செல்ல. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். எனவே இந்த மாநிலத்திற்கு ஒரு பிரத்யோக தேவை இருக்கிறது. எனவே அந்த மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கிற இந்த மசோதாவுக்கு நீங்க ஒப்புதல் கொடுங்கன்னு பரிந்துரைக்கிற வேலை தான் ஒன்றிய அமைச்சகம். ஆனால் உள்துறை அமைச்சகம் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக எந்த காரணமும் இல்லாமல் தேவையற்ற கேள்விகளை, பொருத்தமில்லாத கேள்விகளை, அறிவியல் பூர்வமாக கேட்க முடியாத கேள்விகளை கேட்டு திரும்ப திரும்ப அந்த மசோதாவை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் சளைக்காம பதில் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கேட்ட கேள்வியை வேற மாதிரி மாத்தி திரும்ப கேட்கிற, அந்த கேள்விக்கு இதுதான் பொருள், அதுக்கு இதுதான் பதில், இந்த கேள்விக்கு அதே தான் பொருள், அதே தான் பதில் அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் தமிழ்நாடு அரசு சொல்ல மாட்டேங்குது? என்னால புரிஞ்சுக்க முடியல. பாருங்க, ஒன்றிய அரசு போன வாட்டி இதுதான் கேட்டாங்க. இதுல என்ன சீக்கிரசி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன சீக்கிரசி இருக்கு? சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி இருக்கிறேன். அதெல்லாம் வந்து நாங்க இப்ப எங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நாங்க மனு போட்டு பெற்றோம்.
அப்ப தகவல் உரிமை சட்டத்தில் மனு போட்டு பெற்றதால என்ன கேள்வி கேட்டாங்க, இவங்க என்ன பதில் சொன்னாங்க. அப்ப இவர்கள் சைடுல வந்து எந்த தாமதம் இல்லாமல் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க பதில் சொல்றாங்கன்ற காரணத்துக்காக திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா? ஒரு முறை வந்து கல்வி அமைச்சகம் கேட்கிற மாதிரி, இன்னொரு துறை வந்து ஆயுஷ் அமைச்சகம் கேட்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சுகாதார அமைச்சகம் கேட்கிற மாதிரி, அப்புறம் சட்ட அமைச்சர், இது எத்தனை அமைச்சகம் வச்சிருக்கிற? எப்படியும் ஒரு நிலையில முடிச்சிருவாங்க, அப்ப நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அரசு நினைக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நான் வந்து இவர்கள் தமிழ்நாடு அரசு எதை செய்ய வேண்டுமோ அதை முறைப்படி செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்கிறது, எந்த அளவிற்கு இதை வந்து அவங்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, நீங்க வந்து இந்த பிரிவின் கீழ் நான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, பிரிவை சொல்லிட்டீங்கன்னா நான் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும், கோர்ட்டுக்கு போயிட்டு ஏங்க இந்த பிரிவுல தான் எழுதி இருக்குல்ல, இவங்க எப்படிங்க முடியாதுன்னு சொல்றாங்க கேட்டுடலாம். இது அவங்களுக்கு தெரியும். அதனால எந்த காரணமும் அதாவது வந்து திரும்ப அனுப்புவது என்பது இந்த காரணத்திற்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்புறது. கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க திரும்பி அனுப்பவே இல்லை, விளக்கம் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது திரும்ப 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 நீட்டிச்சுட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா 5 வருஷத்துக்கு போன ஆட்சியில என்ன பண்ணாங்களோ அதே டெக்னிக் தான். 5 வருஷத்துக்கு இப்படியே கேள்வி கேட்டா சட்டப்பேரவை காலம் முடிஞ்சு போயிடும்ல, அதோட அந்த மசோதா முடிஞ்சிருச்சு இல்ல, திரும்ப இன்னொரு சட்டப்பேரவை கொண்டா இன்னொரு புது மசோதா தானே வரணும். ஏமாற்றுகின்ற வேலை. எதை ஏமாற்றுகிறார்கள்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏமாற்றுகிறார்கள். மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்காம நடந்துக்கிறாங்க. பொலிட்டிக்கல் மேண்டேட்டுங்க. 2016 செல்வி ஜெயலலிதா பாளையங்கோட்டையில பேசின பேச்சு 8 நிமிஷம். செல்வி ஜெயலலிதா 150 சீட்டோடு ஜெயிக்கிறாங்க. 2016 தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு என்பது மருத்துவ மாணவர் சேர்க்கையில நீட் போன்ற எந்த நுழைவுத் தேர்வும் இல்லாமல், அப்ப வந்து சட்டப்படி வந்து அவங்க திணிப்பதற்கான அனைத்து வேலையும் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். எனவே அந்த அம்மா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, வலுவான சட்டம் இயற்றி நுழைவுத் தேர்வு இல்லாமல் தமிழ்நாட்டில் மருத்துவமான, இதுதான் 2016. அப்ப 2016 நீட் போன்ற நுழைவுத் தேர்வு கூடாது என்று தமிழ்நாடு மக்கள் கொடுத்தது. 2019 ராகுல் காந்தி சேலத்துல பேசுறாரு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நீட் போன்ற தேர்வுகளுக்கு விலக்கு கேட்குமே, ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நாங்க வந்து அந்த மாநிலங்களுக்கு விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. திமுக, அண்ணா திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே 2019 2021 நீங்க 4 தொகுதியில பாஜக ஜெயிச்சிருக்குன்னா நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோம் அண்ணா திமுக கொடுத்த வாக்குறுதியில ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல தோத்ததற்கு காரணம், தமிழ்நாட்டில் வந்து பல இடங்கள்ல டெபாசிட் இழந்ததற்கு காரணம், வாரணாசியில பிரதமர் 2 சுற்றுல 5000 வாக்குகள் பின்தங்கி இருந்ததற்கு காரணம் யாருன்னு கேட்டா திரு அண்ணாமலை அவர்கள் உயிரே போனாலும் நீட்டை ரத்து செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால. உயிரே போனாலும் நீட்டை ரத்து செய்ய மாட்டேன்னு சொன்னதுடைய பிரதிபலிப்பு எங்கெல்லாம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வாரணாசியில திரு நரேந்திர மோடி அவர்கள் 3 சுற்றில் பின்தங்கினார். வெற்றி பெற்றார் நீங்க சொன்னா கூட போன வாட்டியை விட கணிசமான வாக்குகள் குறைந்து மிக சொற்ப வாக்குல அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியுது. எனவே உத்தரப்பிரதேஷ் உட்பட, ராஜஸ்தான் உட்பட, மகாராஷ்டிரா உட்பட நீட்டினால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாகிக் கொண்டிருக்கு. மகாராஷ்டிரால இருந்து கோட்டால போய் படிச்ச பையன் தற்கொலை பண்ணிட்டான்ற செய்தி வந்ததுங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கோட்டால யாரு போய் படிக்கிறாங்க? கோட்டால படிக்கிறவங்க ராஜஸ்தான்ல இருக்கிறவனா படிக்கிறான். யோசிச்சு பாருங்க நீங்க. ஆக ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு செக்ஷன்ல தமிழ்நாடு அரசு அல்லது சிபிஎஸ்இ சொல்லக்கூடிய என்சிஆர்டி, என்சிடி என்ன அதுக்குண்டான அகாடமிக் பாடி அது சொல்லக்கூடிய எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபைடு டீச்சர், ஃபுல்லி குவாலிஃபைடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், அவர் பாடம் நடத்துற ஒரு செக்ஷன் இருக்கு. அது வந்து எனக்கு நீட் வேண்டாம், நான் ஹையர் செகண்டரி மாத்திரம் பாஸ் பண்ணா போறோம்னா அவங்க நடத்துறாங்க. இன்னொரு செக்ஷன் இருக்கு. அது யாருன்னா கோச்சிங் சென்டர்ல இருந்து வந்து ஆள் நடத்துவார். இந்த பையன் எங்க ஃபீஸ் கட்டியிருக்கான்? பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய ஃபுல் ஃபீஸ் கட்டிட்டான். பள்ளிக்கூடத்திலேயே கோச்சிங் சென்டர் கட்ட வேண்டிய ஃபீஸும் கட்டிட்டான். பள்ளிக்கூடத்திலே கட்டிடுறாங்க. அதாவது அந்த கோச்சிங் சென்டர் பள்ளிக்கூடத்திலே உட்கார்ந்து பில்லு போட்டுக்கும். சரிங்களா? அப்ப இந்த பையன் இந்த பயாலஜி குரூப்பா எடுத்தாலும் 2 பிரிஞ்சிடும்.
சில ஸ்கூல்ல நீங்க நீட்டோடு சேர்ந்து இருந்தா தான் அட்மிஷனே. இல்லைன்னா உனக்கு எதுக்கு பயாலஜி, நீ வேற குரூப்புக்கு போயிரு. நீ ஜேஇ போறியா, அப்ப பயாலஜி வேண்டாம், நீ வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீ ஜேஇ கோச்சிங்க்கு. அவன் எங்க போயிருவான், ஜேஇ கோச்சிங் போயிருவான். அப்ப பயாலஜி எடுத்தியா, உனக்கு மேக்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீ எங்க போயிரு, நீ வந்து நீட் கோச்சிங்க்கு போயிரு. அப்போ 2 ஃபீஸுங்க. நீங்க வணிகமயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல டபுள் மடங்கு ஆகிட்டீங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிக்குது வணிகமயம் ஆரம்பிக்குது. சரியா? இது எங்க இருந்தது, 6ஆம் கிளாஸ்ல இருந்தே கூட தொடங்கினாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து இல்ல 16 வயசுக்கு மேலதான். 16 வயசுக்கு அப்புறம் தான் நீ +1ல இருக்க போறான் பையன். 16 வயசுக்கு அப்புறம் நீ கோச்சிங் கிளாஸ் போனா என்ன அர்த்தம்? கோச்சிங் கிளாஸ்க்கே போக கூடாதுன்னு நீங்க சொன்னா பரவாயில்ல. 16 வயசுக்கு அப்புறம் 16 வயசுல தானே பையன் +1 வரான். அப்ப 16 வயசுக்கு மேல கோச்சிங் கிளாஸ்க்கு போகலாம்னா என்ன அர்த்தம்? யாரை காப்பாத்துறதுக்கு நீங்க ரெகுலேஷன் கொண்டு வர்றீங்க நீங்க? அது ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்ட் என்ன சொல்லுது, 50% தான் சீட்டை வந்து ஃபீஸை வந்து அவங்க கட்டுப்படுத்துவாங்க. 50% இடத்துக்கு வந்து ஃபீஸை கட்டுப்படுத்த மாட்டாங்க. அப்ப அந்த 50% இடத்துக்கு யார் ஃபீஸை தீர்மானிச்சுக்கலாம்? தனியார் கல்லூரிகள், தனியார் நிர்வாகங்கள், பல்கலைக்கழகமா இருந்தால் கல்லூரி இருந்தால் அவங்க வந்து தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்றது தான் சட்டம் சொல்லுது. ஆக நீட் நடைமுறைக்கு முன்னாடி எதையெல்லாம் சட்ட விரோதம்னு சொன்னமோ அதெல்லாம் சட்டப்படி ஆக்கியிருக்கிறாங்க. சரியா? போர்டு எக்ஸாம்ல இந்த மாதிரி எல்லாம் நினைச்ச மாதிரி ஒருத்தன் வந்து மாடரேட்டிங் மார்க் கொடுத்துருவாங்களா? முடியாது. இல்ல கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்களா? உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு. அப்ப அது என்னவாகும்? இல்லீகல்னு சொல்லுவீங்க, தரமற்றதுன்னு சொல்லுவீங்க. ஆனா தரம் 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 சொல்லிட்டு நீங்க ஒரு இல்லீகாலிட்டியை லீகலைஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி என்டிஏ பண்ணிருக்கிறது இல்லீகல் ஆக்டுங்க, சட்டத்துக்கு விரோதமான ஆக்டுங்க, நடைமுறைங்க. ஒரு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு செயல் நடந்திருக்கு. ஆனா ஒன்றிய அரசு அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கு, நீதிமன்றம் வந்து டைம் கொடுத்திருக்கு பதில் போடுறதுக்கு. கவுன்சிலிங் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது வந்து ரொம்ப வேகமா பண்ணாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீட்டை ரத்து செய்வதுதான் நம்முடைய கோரிக்கையா இருக்க முடியும். முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காரு, நீட்டை ரத்து செய். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்படியாக நாங்க வந்து நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். பொலிட்டிக்கல் மேண்டேட் இது, மக்கள் வந்து கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில். மக்களாட்சியில இறையாண்மை என்பது மக்களிடம் இருக்கிறது. மக்களிடம் இருக்கும் இறையாண்மையை தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதியிடம் தந்து அந்த பிரதிநிதி மூலமாகத்தான் அரசுக்கு இறையாண்மை கிடைக்குது. எனவே சட்டப்பேரவை இறையாண்மை கொண்டது, நாடாளுமன்றமும் இறையாண்மை கொண்டது. சட்டப்பேரவைக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு சட்டப்பேரவை தனது இறையாண்மையை பயன்படுத்தி நிறைவேற்றி இருக்கிற மசோதா. அந்த இறையாண்மையை மதிக்க வேண்டியது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசின் கடமை. எனவே மக்களின் இறையாண்மை, மக்கள் தந்த இறையாண்மையின் அடிப்படையில் சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானம். எனவே அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும் மக்களாட்சி மாண்பு. இன்னொன்று, அரசமைப்பு சட்டத்தின்படி கண்ணில் எடுத்து ஒட்டிக்கிட்டீங்களே பிரதமரே, மோடி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணில் திறந்து படிச்சு பாருங்க. அது கும்பிடுற புத்தகம் இல்ல, அது வாழ்வியல் புத்தகம். அது இந்தியாவை தீர்மானிக்கிற புத்தகம். அது ஹோலி புக் இல்ல, அது வந்து விமர்சிக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்துல இது பிரிவு வந்து பொருந்தாது, இந்த பிரிவை மாத்துன்னு சொல்லி மாத்தலாம். புனிதமான நூல்னா மாத்த முடியுமா? அது தொழுவதற்கு அது புனித நூல் அல்ல. மதிக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய, அதன் மீது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்றோம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்வேன் என்று. எனவே அதை வணங்கக்கூடாது. அரசமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்கும்படி நீங்கள் ஆட்சி செய்யணும், பின்பற்றணும். அப்போ அரசமைப்பு சட்டத்தை சொல்லி இருப்பதை போல நீங்க கையில் எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டதுக்கு பதிலாக அதை திறந்து, கண்களை திறந்து படிச்சு பாருங்க. 246ல ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. அந்த ஷெட்யூல்ல லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இருக்கு. 7வது அட்டவணையின் கீழே 3வது பட்டியல்ல உங்களுக்கு 25வது வரிசையில ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிற பொருள் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டின் கீழே தான் இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவ்வாறு 246 கீழே லிஸ்ட் 3ல என்ட்ரி 25ல ஒரு பில்லு பாஸ் ஆனா அப்போ ஒன்றிய அரசினுடைய சட்டத்திற்கும் மாநில அரசு சட்டத்திற்கும் முரண்பாடு வரும். இப்போ மற்ற மாநிலம் எல்லாம் கேட்கலையே, அரசமைப்பு சட்டம் எழுதுனவனுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலமும் கேட்காம ஒரே ஒரு மாநிலம் கேட்டா அவனுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தான் எழுதி வச்சிருக்காங்க. எல்லா மாநிலம் சேர்த்து கேட்டா பிரச்சனையே இல்லையே. இப்ப எந்த மாநிலம் கேட்கல, எவனோ ஒருத்தன் கேட்கறான். அப்ப ஒருத்தன் கேட்டா என்ன செய்யலாம், இதுதான் விவாதம். அப்ப ஒருத்தன் கேட்டா என்ன செய்ய, அவனுக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி கொடுத்துரு, முடிஞ்சிருச்சு.
அப்ப ஏன் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் கேட்கிறாங்க? லாஜிக் என்ன? லாஜிக் வந்து ஏற்கனவே ஒரு சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. எனவே அவருக்கு தெரியணும், ஐயா இந்த சட்டம் இந்தியா முழுக்க செல்லும், ஆனா ஒரு மாநிலத்துக்கு மட்டும் செல்லாது, ஏன்னா அந்த மாநிலத்துக்கு வேற, அதனால நீங்களே ஒப்புதல் கொடுத்துருங்க. வாங்கி கொடுக்குறீங்க. இல்ல ஒரு குடியரசுத் தலைவருக்கு வேற ரோலே கிடையாது. அமைச்சரவை பரிந்துரைக்கணும், பிரதமர் தலைமை இருக்கிற அமைச்சரவை, உள்துறை அமைச்சரவை பரிந்துரைக்கணும், அவ்வளவுதான். உள்துறை அமைச்சரகம் எப்படி நம்ம கவர்னர் சொல்றாரு அந்த மாதிரியா? நான் கையெழுத்து போடுவதாக இருந்தால் நெவர் எவர் நான் கையெழுத்து, அது சொல்றதுக்கு ஆளுநருக்கு உரிமையே கிடையாதுங்க, அதிகாரமே இல்ல. யாராக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லி இருந்தா அதன்படிதான் நீ நடக்க முடியுமே தவிர, அரசமைப்பு சட்டத்தில் போடுன்னு சொன்னா கூட நான் போடணும்னு சொன்னா போட மாட்டேன். அப்படியா? உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருப்பதனால் அமித்ஷா விரும்ப மாட்டேன்றாரு, அதனால குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நீங்க அரசமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணுல ஒத்துக்கிட்டதுக்கு அர்த்தமே கிடையாது. எனவே 254 உட்பிரிவு 2 கீழே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை தமிழ்நாட்டு அரசு நிறைவேற்ற அந்த சட்டத்திற்கு கொடுக்கணும். அதுதான் கோரிக்கை, வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. நீ கிரேஸ் மார்க் இன்னைக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்த, நேற்று என்ன செஞ்ச? லீக் அவுட் பண்ண. ஒவ்வொரு முறையும் விதவிதமா டேம்பரிங் நடந்திருக்கு. ஸ்கோர் கார்டுல டேம்பரிங் நடந்திருக்கு, ஆள்மாறாட்டம் நடந்திருக்கு. சரியா? பெற்றோர் மாணவர் உட்பட கைதா இருக்கிறாங்க. கைதான பெற்றோர் டாக்டர். இந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த பையனுக்காக இன்னொரு மாநிலத்தில் இன்னொருத்தர் எழுதுறான்றது வழக்கு. அப்ப 2 மாநில போலீஸ் பார்க்க வேண்டிய வழக்கு. இப்படிப்பட்ட கிரிமினல் அஃபென்ஸ் எல்லாம் இங்க நீட்ல நடந்திருக்கு. எனவே விதவிதமாக தவறுகள் நடக்கிறது. எந்த அளவுக்கு நீங்க வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப கடினமான சோதனை முறையை வைத்து நான் வந்து தேர்வு நடத்துறேன்னு சொல்றீங்களோ, அதை அத்தனையும் மீறி ஒவ்வொரு முறையும் விதவிதமாக முறைகேடு நடப்பதனால் இந்தியா முழுக்க நீங்க இந்த நீட் நடைமுறையை திரும்ப பெற வேண்டும். இதுதான் இந்திய மக்களுடைய கோரிக்கை, இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மசோதா தயாரா இருக்கிறதுனால அதற்கான ஒப்புதல் கொடுக்கணும். அதுதான் இன்றைக்கு ஒரே நிவாரணமே தவிர, இந்த ஆண்டு உங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிக்கையில இந்த விஷயத்தை கூட குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆண்டு நடைமுறையில் +2 மதிப்பெண்ணின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறணும், அதற்கான ஒப்புதலை கொடு அப்படின்றத கேட்டிருக்கிறாரு. எனவே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேண்டேட் மட்டும் இல்ல, மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்பதும் அரசமைப்பு சட்டம் அதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கு அப்படின்றதும் யதார்த்த நிலையில ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் முழுமையாக படிக்க முடியும். +1 +2ல ஒரு குழந்தை லேர்னிங் நடக்கு. ஸோ ஒரு நாலேஜை வந்து சிலபஸ்லேயே எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எவாலுவேஷன் அங்கேயே முடிஞ்சிருச்சு. எனவே அந்த எவாலுவேஷன், போர்டு எக்ஸாம் எவாலுவேஷன் தான் ஒரு பர்ஃபெக்ட் எவாலுவேஷன். அந்த போர்டு எக்ஸாமினேஷன் எவாலுவேஷனில், அந்த வாரிய தேர்வினுடைய மதிப்பீட்டில் நீங்கள் வந்து மருத்துவ மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடத்தணுமே தவிர, மீண்டும் ஒரு தேர்வு என்பது ஒரு நியாயமற்றது. அந்த வகையில் நீட்டை முழுமையாக இந்தியாவிலிருந்து திரும்ப பெறுவதும், தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிற இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுப்பது மட்டும்தான் நாம் வைக்கும் கோரிக்கை. அது ஒன்றைத்தான் நாம் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்த வேண்டும். நிச்சயமா இந்த நீட் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தின் மீதான உங்களுடைய பார்வை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும், அதே போல அரசுக்கு என்ன கோரிக்கையை வைக்கணும், சட்ட ரீதியாக என்ன இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எளிய மக்களுக்கு புரிமுக எடுத்துரைத்திருக்கிறது. எங்களுக்காக வருகனையும் கருத்து மிக்க நன்றி தோழர். நன்றிங்க. நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.